வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இப்போ ஒரு 10 பீசஸ் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். முந்திரி, பாதாம், ஏலக்காய், ஒரு 3/4 கப்பு போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு கிளாஸ் போல் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வரும்லங்க, அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3/4 கப் சர்க்கரையை அதில் போட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும், அடி பிடிச்சா நல்லா இருக்காது. அதனால் சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சிருக்குங்க. கொதித்து இப்போ நல்லா ஒரு ரொம்ப திக்கான பாவும் இல்லாமல் லைட்டான பாவும் இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு பிரெட் அல்வாக்கு தேவை. ஸோ இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஆரஞ்சு கலரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிரெட் அல்வா வந்து கலராக வர்றதுக்காக. இது ஆப்ஷனல் தான், கலர் வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே எடுத்து வச்சிருந்த ஏலக்காயை நுணுக்கி இதில் ஆட் பண்ணிடுங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சுடுவோம். இதை கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் பிரெட் ஸ்லைசஸை எடுத்து போட்டு ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டுங்க. அதுக்கு மேலே ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டாலும் ஒரு மாதிரி கருகுன வாடை வரும் பிரெட் அல்வா. ஸோ லைட் ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வச்சுட்டு ரெண்டாவது பக்கம் திருப்பிவிடுங்க. 2 பக்கமும் அதே கலர் வந்தோடனே எடுத்து வச்சுடுவோம் தட்டில். அதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரெட் அல்வா நல்லா டேஸ்டியாக, பார்க்க டெக்ஸ்டரும் நல்லா இருக்குங்க. பொரிச்ச எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் ஊறட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு முந்திரி, பாதாம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா ஒரு தாளிப்பு கரண்டியில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நெய் விரும்புவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பிரெட்டை பொரிக்கிறத கூட நீங்கள் நெய்யிலே கூட பொரிச்சிக்கலாம். பட் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை வந்து இந்த முந்திரி இது வறுக்க மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா அதுவும் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், முந்திரியும் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஃப்ரை பண்ண இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஸ்விம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. கிளறும் போது அந்த ஜீரா இருக்குல்லங்க, சுகர் சிரப்பு, அது நல்லா ப்ரெட்டை வந்து எடுத்து நல்லா இறுகிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கிண்டிவிடுங்க. ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் வேணும்னா மில்க் மேட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாலை நல்லா திக்காக காய்ச்சி அந்த மலாயோட சேர்ந்து அந்த பாலையும் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பிரெட் அல்வா வீட்லேயே நம்ம செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.